நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, அந்நிய தேவர்களை நாம் நமஸ்கரிக்கவும் கூடாது, சேவிக்கவும் கூடாது என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களுடன் தியானிக்க போறேன். பைபிள்ல பரிசுத்தமான வேதாகமத்துல யாத்திராகமம் 20 அதிகாரத்துல கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்லல, கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன கட்டளையிட்டு இருக்கிறார்னா, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் இருக்கிற யாவையும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பானவைகளையும் சொரூபத்தை ஆகிலும் உனக்கு நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னுடைய கற்பனைகளை கை கழுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். நன்றாக இது கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அந்நிய தேவர்களை நாம் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய இந்த பைபிளில் இருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டா நம்ம தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு அநேக ஜனங்கள் சூரியனையும் சந்திரனையும் இன்னைக்கு விக்கிரகமாக ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. உபாகமம் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுனா, கர்த்தர் உண்டு பண்ணின சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நீங்கள் ஆராதிக்க வேண்டாம். ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். சூரிய சந்திரனை நீங்க தொழுது கொள்ளாதீங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. மூன்றாவது என்னன்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் விலங்குகளையும் மிருகங்களையும் இன்னைக்கு விக்கிரகமாக ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த பாவத்தை விட்டு நீங்க மனம் திரும்புங்க. நான்காவது என்னன்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் நாட்களை குறி பார்க்கிறாங்க, ஜாதகம் பார்க்கிறாங்க, ஜோசியம் பார்க்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா நாட்களும், எல்லா நொடியும், எல்லா வினாடியும் ஆசீர்வாதமான நாள் தான். இதுல நல்ல நாள் கெட்ட நாள் எங்க கிடையவே கிடையாது. கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். எல்லா நொடியும், எல்லா வினாடியும், எல்லா நிமிடமும் அது ஆசீர்வாதமான நாட்கள், நிமிடங்கள் தான். இதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நான்காவது என்னன்னா, இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஊழியக்காரங்களை விக்கிரமாக மாத்திட்டாங்க. கர்த்தரை பின்பற்றாமல் ஊழியக்காரங்களை பின்பற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்களுக்கு முன்பாக தலையை நீட்டுறாங்க. ஊழியக்காரங்கிட்ட எங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. அவர்கள் ஒரு சாதாரண நம்முள்ள ஒரு பாடுள்ள மனுஷங்க தான். அவர்களை தெய்வமாக்கிறாதீங்க. நீங்க முழங்கால் நின்று கண்ணீரோடு ஜெபித்தா கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எந்த ஒரு மீடியேட்டரும், நம்ம கர்த்தரோட பேசுவதற்கு எந்த ஒரு மீடியேட்டரும் தேவையில்லை. ஊழியக்காரங்களை நீங்கள் விக்கிரமாக மாற்றி விடாதீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொண்ணும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகள் கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, சுவாசமும் இல்லை. அவைகளை உண்டு பண்ணினவர்களும் அவைகளை நம்பினவர்களும் அவர்களைப் போல இருப்பார்கள். அதனால இந்த விக்கிரங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் திரும்புங்க. கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். பவுல் அழகா சொல்லியிருப்பாப்ல, மாயமான தாழ்மை, மாயமான ஞானத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது மனுஷர்களின் பராமரத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நீங்கள் கிறிஸ்தனுடனே கூட உலக வழிபாடுகளுக்கு மறித்தது உண்டானால், மனிதர்களுடைய கற்பனைகளின்படி நடந்து, போதனைகளின்படி நடந்து, தொடாதே, தீண்டாதே, ருசி பாராதே என்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதனால் அழிந்து போகுமே. இந்த விதமான போதனைகள் மாயமானமான தாழ்மை, சுய இஷ்டமான ஆராதனை, சரீரத்துக்கு பேணுவதற்கு தவிர வேற ஒன்றுக்கும் உதவாது. அதனால நான் இந்த வீடியோ எதுக்காக அனுப்புறேன்னா, கிறிஸ்தவர் மதம் மாற்றுறதுக்காக இந்த வீடியோவை நான் அனுப்பல. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. யாருடைய மனதை புண்படுத்தும்படி இந்த நான் வீடியோவை அனுப்பல. மரணத்துக்கு அப்புறம் 2 வாழ்க்கை, பரலோகம், நரகம். அந்த பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நீங்க பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது.
நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா நினைச்சா கூட திரும்பி வர முடியாது. அதனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நான் அனுப்புகிறேன். யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை நான் அனுப்பலை. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். அந்த பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதுக்காக தான் இந்த வீடியோவை அனுப்புகிறேன். தயவு செய்து உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. தயவு செய்து உங்கள் விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உண்மையான ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.